ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, மிக்க நன்றிகள். அதே மாதிரி வீடியோஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறப்ப நான் என்ன சொல்ல வரேன்றதே வந்து உங்களுக்கு வந்து பாதி தான் வந்து புரியும், சரிங்களா? ஸோ நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி வந்து கோல்டு வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மேரேஜ் ஆனப்போ ஒரு 2-3 செட்டு கம்பல் வந்து சின்ன கம்பல் வீட்டுக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்து ஒரு 2 செட்டு கம்பல், அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய கம்பல் வந்து ஒரு 2 செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கோல்டு கொஞ்சமாக தான் வந்து சேமித்து வச்சுருந்தேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு கோல்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ரீசன்ட் டேஸாக வந்து ஒரு 7 இயர்ஸாக தான் வந்து நான் வந்து சின்ன சின்ன கம்பலாக வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 4-5 செட்டு வீட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சதான். அது வந்து எப்படி சேமித்தேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது கோல்டு ரேட்டு. ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. செய்கூலி சேதாரமும் வந்து அந்த அளவுக்கு வந்து போட மாட்டாங்க. இப்போ தான் வந்து சிங்கப்பூர் மாடல், துபாய் மாடல், அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் வந்து 23%, 22%, அது மாதிரி 20%க்கு மேலே கொடுத்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்குது இப்போதைக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு எடுக்கிறது ஒரு டஃப்பான ஒரு நம்ம சூழ்நிலை தான் இருக்கிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கம்பல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து நான் என்னோட கம்பலை வந்து நான் காமிச்சிக்கிறேன். இது வந்து என்கிட்ட இருக்குதுன்றது ஷோ ஆஃப் கிடையாது. நான் ஒரு கம்பலையும் வந்து நான் எப்படி சேமித்தேன் அப்படின்றத வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ்னால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. 1/4 பவுன் தான். சரி, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சின்னதாக வந்து போடலாம், ஜிமிக்கி மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. பெருசில் வந்து எனக்கு பிடிக்கல. இது வந்து 1/4 பவுன் தான். ஸோ 2 கிராம் வந்து ஈஸியாக வந்து நான் எடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, 3000 சில்லரை தான் நினைக்கிறேன். ஒரு கிராமே வந்து 3000 சில்லரை. அது வந்து 6000 ரூபாய் கொடுத்து வந்து இந்த கம்பல் வந்து எடுத்தேன், செய்கூலி சேதாரமோட சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2 in 1, என் பொண்ணுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து நல்லா இருக்குது. அப்படியே இருக்குது பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. ஸோ கம்பலும் சரி, எதுவுமே சரி. பின்னாடி வந்து நான் வந்து அந்த டைட்னஸ்க்காக பட்டன்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் வந்து அப்படியே ரஃப் யூஸ்க்காக போட்டுப்பேன். ஸோ ரஃப் யூஸுக்கு தான் எடுத்தது, நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்லாம் வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து கம்பலே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் சின்னதாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தீபாவளி ஃபண்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபண்டு வந்து அம்மாவோட ஃபண்டு வந்து கட்டியாச்சுன்னு சொல்லி போட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து அம்மா வந்து ஃபண்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து 1/2 பவுன், இது வந்து 4 கிராமு. இது வந்து எனாமல் டிசைன் தான், மயில் டிசைன். சரி, கம்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பல் நீ எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பல் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து நம்ம கம்பல் வாங்கலாம் அப்படின்னு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பல் தான். ஸோ இது வந்து எங்கள் சித்தியோட கம்பல் தான், அம்மாவோட தங்கச்சியோட கம்பல் தான். நான் செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கினேன். ஸோ அவங்களது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இன்னமும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ ரீசெண்டாக இப்போ 5 இயர்ஸாக சேர்த்த கம்பல் தான். எனக்கு நானே வந்து லிமிட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 4-5 கம்பல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த கம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கார்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணதை ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து வீட்டு யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க கம்பல் தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன கம்பல் வந்து சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி டிசைன் வந்து வேணும்னு சொல்லிட்டு நானே வந்து வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை வந்து சேமித்து எடுத்தேன். ஸோ இதான் வந்து ரொம்ப வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து 20%, 19%. இது எடுக்கும்போது தான் 22,000 கிட்ட கொடுத்து எடுத்தேன்.
ஸோ இது ரொம்ப இது எடுக்க மறக்க முடியாத ஒரு விஷயம். 22% வந்து கொடுத்து எடுத்தேன். ஸோ போதும், இந்த ஒரு 5-6 கம்பளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிமிக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து அம்மா வந்து காது குத்துறப்ப போட்டது. ஸோ இது ரெண்டுமே தம்பிக்கு வந்து இது போட்டாங்க, பாப்பாவுக்கு வந்து இந்த சின்ன ஜிமிக்கி வந்து போட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, நானும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலுமே வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து போட்டாதீங்க, எதனா வந்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எதனா ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும். யாருக்குனா வந்து செய்முறை செய்யறதுக்கு கூட நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சேமித்தேன், சின்ன நகை. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும். நான் வந்து டாலராக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டாலர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, இனிஷியலாக வந்து தெரியாது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் வந்து மீற காசில் திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருவேன். நான் அவங்க வரப்போ அவங்ககிட்டே கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் நாள் கழிச்சு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த மாதிரி பொருளாக வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து இது வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த மாதிரி டாலர்ஸாகவும் நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வந்து $1/2 பவுண்ட் டாலர். இல்லைனா வந்து தாலியில் வந்து உரு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி 1 கிராமில் வந்து உங்களுக்கு உரு எதுவுமே இல்லை அப்படின்னா தாலியில் வந்து உரு வந்து எடுத்துக்கலாம். 1 கிராமில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை ஃபஸ்ட்டே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1 கிராமில் என்ன தேவை இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 கிராமில் வந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலியில் கோக்கிறது மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு சுத்தமாக வந்து தாலியில் கோக்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கிராமில் இந்த மாதிரி அரக்கு போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 எடுத்துக்கோங்களேன், 2 வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏன்னா தாலியில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது இனிஷியலாக, அதனால வந்து சைடில் வந்து ஒரு ஜாயிண்டில் இருக்கிறதுக்கு 2 இந்த மாதிரி உள்ளேயே உங்களுக்கு வந்து அரக்கு போட்டு கொடுப்பாங்க. சரி, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கிராமில் இதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரக்கு போடுறதுனால நம்மளுக்கு வந்து உடையாது. சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால், சின்ன குழந்தைங்க இருந்துச்சிங்கன்னா 1 கிராமில் வந்து கம்பலோ மோதிரமோ நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் 1 கிராமில் வந்து மோதிரமோ கம்பலோ வந்து நீங்கள் எடுக்காதீங்க, அது வேஸ்ட்டு, சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பெரியவங்களுக்கு எடுக்கிறப்ப 2 கிராமில் வந்து பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? 2 கிராமில் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு லைஃப்பும் வந்து வரும். சரி, அதனால் கம்பல் மோதிரம் எடுக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா? வீட்டு யூஸுக்கு ஒரு 2 கம்பல் நான் காமிச்சிருந்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த 2 அந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் வரும். இந்த ரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கையில் வந்து வீட்டு யூஸுக்கு தான் போட்டிருக்கேன். இது வந்து 2 கிராம் ரிங்கு தான். ரிங்கு கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த கையில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ரிங்கு கூட 2 கிராம் தான். ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கம்பல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ரிங்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு செட்டு கம்பல், அதுக்கப்புறமா ஒரு செட்டு ரிங்கு, அதுக்கப்புறமா வந்து ரிங்கு போதும், ஒரு ரிங்கு கையில் இருக்குது, கம்பல் நான் மாற்றி போடணும் அப்படின்னா 2வது செட்டு கம்பலுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சேலரி வந்து எப்படி வருதோ அந்த மாதிரி உங்களுக்கு வார சேமிப்பு இல்லைனா வந்து மாத சேமிப்பு வந்து பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து இல்லைனா வந்து டெய்லி சேலஞ்ச் மாதிரி டெய்லி கொடுக்குற காசில் ஹஸ்பண்ட் மாத சேமிப்பு வந்து பண்ணலாம். அது இல்லாமல் வந்து டெய்லி ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ அந்த மாதிரி நீங்கள் 20 ரூபாவோ உங்கள் கையில் எவ்வளோ காசு கிடைக்குதோ வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நம்ம 2 கிராம் எடுக்கணுன்னாலே இப்போதைக்கு வந்து செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்திங்கன்னா 15,000 வந்து நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வந்து 15,000 ஒரே மாதத்துல வந்து நம்ம சேமிக்க முடியாது. நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, நான் வந்து என்னால் 2 மாதத்தில் வந்து சேமிக்க முடியும், இல்லை என்னால் ஒரே மாதத்துல வந்து 15,000 சேமிக்க முடியும். அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து இருக்குது.
அதனால் எனக்கு வந்து என்ன பிளான்னா, ஒரு 15,000னா என்னால் வந்து 2 மாதம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேமிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களால 4 மாதம் சேமிக்க முடியும். நீங்கள் வந்து காயினாக வந்து வாங்கி அதுக்கு ஒரு ரூ. 500 அதுக்கு ஒரு ரூ. 500 நீங்கள் கொடுத்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறது. அதில் நம்மளுக்கே வந்து 4 காயின் வாங்கும்போது நம்மளுக்கு 2000 வந்து லாஸ் தான் ஆகும். சரி, காயின் ரேட் ஏறும்போது நம்மளுக்கு அது வந்து ப்ராஃபிட், அது வந்து வருஷக்கணக்கில் வேணால் ப்ராஃபிட் கொடுக்குமே கண்டி நம்மளுக்கு டக்குன்னு வந்து அது ப்ராஃபிட் கொடுக்காது. அதனால் நீங்கள் வந்து மணியாக வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. செலவு பண்ணாத அளவுக்கு உண்டியலோ இல்லைனா வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து ஆர்டியாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, சரி 2 கிராம் முடிஞ்சிடுச்சிங்களா, சப்போஸ் என்னால் 2 கிராம் வந்து ஒவ்வொருத்தவங்கள கெப்பாசிட்டி 2 கிராம் சேமிக்க முடியும். இல்லை எனக்கு 2 கிராமில் வந்து போதுன்ற அளவுக்கு சின்ன சின்ன நகை இருக்குது, அதை விட நான் கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணுறேன், எனக்கு 4 கிராமில் வந்து நான் கம்பல் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா 30,000 வந்து தேவைப்படும். அதே வந்து 7,500 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது 4 மாதம் வந்து தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு கிராமாக எடுத்து அதை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப, காயினாக எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் வந்து லாஸ் ஆகும். நீங்கள் அதனால் காயினை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஜுவல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணாதீங்க. சின்ன பொருளுக்கு, பெரிய பொருளுக்கு வந்து அது வந்து ஆப்டாக இருக்கும். நீங்கள் 5 சவரம் பிளான் பண்ணுறீங்க, 10 சவரம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது 2-3 வருஷம் கழித்து நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குமே கண்டி. சின்ன பொருளாக எடுக்கிறப்ப காயின் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். இங்கே ஒரு வேஸ்டேஜ் வந்து நீங்கள் காயின் கொடுத்து வாங்குறப்ப அங்கே ஒரு வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். மறுபடியும் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறப்ப அங்கே ஒரு வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக இது வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா வந்து என்னால் வந்து இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, இந்த 2 கிராமுக்கு வந்து என்னால் பைசாவே வந்து மந்த்லி சேர்க்க முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, கோல்டு சிட்டு வந்து ஆரம்பிங்க. ரொம்ப என்னால் சுத்தமாக முடியாது, காசே எடுத்து வைக்க முடியாதுன்றவங்க இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. என்னால் வந்து பைசாவும் வந்து சேர்க்க முடியும், என்னால் 1000 ரூபாவும் கட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்து பெஸ்ட்டான ஐடியா தான். ஸோ 11 மந்த் ஸ்கீமில் நம்மளுக்கு 11,000 வந்து சேரும். அந்த 11,000க்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து அவங்களே வேஸ்டேஜ் வந்து அவங்களே போட்டுருவாங்க. அதனால் நம்ம அதுக்கு கொடுக்கவே தேவையில்லை. நம்ம வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து கட்டிட்டு வந்தால் அந்த 11,000க்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கிராமோ அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் கட்டும்போது அது பெஸ்ட்டான ஸ்கீம். ஆனால் வந்து 1 இயர் வந்து வெயிட் பண்ணணும். இங்கே வந்து நம்மளா சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்துலையோ இல்லை 4 மாதத்துலையோ நம்ம கைக்கு வந்து அந்த கோல்டாக வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறமா 2வது வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டுங்க. 2,000 ரூபாய் நீங்கள் கட்டும்போது 22,000 நம்மளுக்கு சேரும் 2வது வருஷம். ஸோ இதே மாதிரி வருஷம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் கம்பல் எடுத்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து மோதிரம் பிளான் பண்ணுங்கள். ஸோ இல்லை கம்பலே 2-3 இருக்குது, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கொஞ்சம் வந்து 3 கிராம் கிட்ட எடுக்கலாம். 22,000 சேர்றப்ப 3 கிராம் கிட்ட எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து 100 மில்லிகிராம் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் வந்து அந்த டையிங் சார்ஜஸோ இல்லை வந்து அவங்க வந்து செய்கூலி சேதாரம் மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை கொடுத்து எடுக்கிறப்பவே நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு 100 மில்லிகிராம் எடுத்தால் கூட இப்போதைக்கு ரேட்டுக்கு வந்து 6,800 ரூபாய் போகுது. ஸோ 680 ரூபாய் கொடுத்தா தான் 100 மில்லிகிராம் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் வந்து போடுவாங்க டையிங் சார்ஜ். மொத்தம் வந்து 730 ரூபா கொடுத்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த மில்லிகிராமை வந்து வாங்குங்க. சரிங்களா? ஸோ டக்குன்னு போயிட்டு நான் மில்லிகிராமாக எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து லாங் டேர்ம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா டக்குன்னு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எதையும் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இதான் வந்து நான் வந்து சின்ன சின்ன தங்க நகைகளை சேமிக்க வந்து இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு 2 வருஷத்தில் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம்
தங்க நகை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு மில்லிகிராமாக எடுத்தாலும் நீங்கள் 10 வாட்டி எடுத்தீங்கன்னா 50 ரூபா ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா 10 வாட்டி எடுக்கிறப்ப 500 ரூபாய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் உண்டியலாகவே நம்ம பைசாவை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆடியில் போடுங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட்டான விஷயம். நான் இனிமேட்டு வந்து காயின் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஏன்னா 3% வந்து ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து டேக்ஸ் வர கட்டணும். 1.5% டேக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு, இதெல்லாம் வந்து கொடுத்து எடுக்கிறப்ப எனக்கு இந்த வாட்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஸோ எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கம்மியாக வந்து 1%, 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து எடுங்க. அதே மாதிரி கோல்டும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் எடுக்கிறப்ப மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும். டக்குன்னு போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொதப்பல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங் டேர்மாக வச்சு இது பண்ணால் தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து கவனமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. Bye.